ஹாய் எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ஒன்று செய்வேன். கறி இல்லாத டைமுக்கு சோயா மீட்டை வச்சு இப்படி ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். இது எங்களோட உம்மர ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 500 கிராம் சைனீஸ் நூடுல்ஸில் தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறேன். அதுக்கு 100 கிராம் சோயா மீட் எடுத்து வைக்கிறேன். ஆரம்பமாக ஒரு பாத்திரத்தில் சோயா மீட்டை போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொதிக்கிற நீரை அதில் ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் அதை மூடி ஊற வைங்க. பின்னால் அதை வடித்து நல்லா அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு நீக்கி கொள்ளுங்க. இப்போ இதை செஞ்சு நீங்கள் ஓரமாக்கி வைங்க. பின்னால் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு நீரை சேர்த்து உப்பையும் ஆயிலையும் போட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சு கொண்டு வர போக்கில் வேறு நூடுல்ஸை சேர்த்து அது வெந்ததுக்கு பின்னால் அதை இறக்கி கொஞ்சம் நாங்கள் பச்சை தண்ணியில் அதை கழுவிக்கொள்ளணும். கழுவி பட்டர் ஒரு கரண்டி போட்டு அதை பெரட்டி அதை உரமாக்கி வைங்க. பின்னால் ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து கருவேப்பிலை, ரம்பை, கருவேப்பட்டை, ஜிஞ்சர் கார்லிக் அதை கிரேட் பண்ணி போட்டிக்கிறாங்க. உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுக்கொள்ள இயலும். போட்டு நல்லா தாளிங்க. அது தாளிச்சுப்பட்ட பின்னால் ஒரு காய் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு வைக்கிறாங்க. அதையும் நல்லா தாளிக்கிறாங்க. அதோடே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து வைக்கிறாங்க. உங்களுக்கு கீயும் சேர்க்க இயலும். சேர்த்து இப்போ இதை நல்லா நாங்கள் இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மடங்க காட்டியும் நல்லா நாங்கள் தாளித்து கொள்ளணும். அது கொஞ்சம் தாளிச்சு பட்டதுக்கு பின்னால் 200 கிராம் தக்காளியை சின்னதாக அரிஞ்சு இதில் சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா மடங்கி வரணும். அதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு ஸ்பைசிவல் தண்ணியெல்லாம் சேர்க்கலும். அதோடு எங்களோட உமா ஒரு கரண்டி உப்பையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வேவுறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷமாக மூடி வச்சதுக்கு பின்னால் தக்காளி கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் மடங்கி ஈக்குது. இப்போ அதுவில் அவங்க கடைஞ்சி விட்றாங்க. அதன் பின்னால் 2 கரண்டி சீரகத்தூள் சேர்க்குறாங்க. நான் இங்கே டீஸ்பூன்னு சொல்கிறது ஸ்பைசி பாட்டில் எல்லாம் வரும் தானே சின்ன கரண்டி, அதைத்தான் நான் சொல்கிறேன். அதுக்கு டெசர்ட் ஸ்பூன்னு தான் சரியாக சொல்லுவாங்க. சீரகத்தூளில் 2 கரண்டி, மிளகுத்தூளில் 2 கரண்டி, மஞ்சளில் ஒரு 1/4 கரண்டி, கொச்சிக்கத்தூளில் ஒரு கரண்டி போட்டிக்கிறாங்க. அதோட மசாலாத்தூளில் ஒரு 3 கரண்டி நீங்கள் போடுங்க. போதாட்டி இன்னொரு கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் சின்ன டீ கப் உங்களோட வீட்டில் ஈக்கும் தானே, அதில் 1 கப் தண்ணியை சேருங்க. சேர்த்து இதுவில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த ஆனம்கம் வேவுறதுக்கு விடுங்க. ஸ்பைசி எல்லாம் நல்லா கக்கணும். அது வர காட்டியும் நல்லா வேக விடுங்க. டேஸ்ட்டை பார்த்து எங்கள்கிட்ட உமா ஒரு கரண்டி உப்பை சேர்க்குறாங்க. உப்பையும் சேர்த்து இதை நல்லா வேக விடுறாங்க. இப்போ இந்த ஆனம் கொஞ்சம் வற்றி கொண்டு வரத்தால் இன்னொரு டீ கப் அதே மாதிரி சின்ன டீ கப்பில் உண்டு தண்ணியை சேர்க்குறாங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுறாங்க. இது நல்லா கொதித்து கொண்டு வரப்போக்கில் நாங்கள் ஆரம்பமாக அவிச்சு வச்ச சோயா மீட்டிக்கு தானே அது சேர்க்கணும். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் வேக விடணும். ஏன்னா இந்த கிரேவியெல்லாம் இந்த சோயா மீட் நல்லா உறிஞ்சி கொள்ளணும். டேஸ்ட்டை பார்த்துட்டு இன்னொரு கரண்டி உப்பு போடுறாங்க. இந்த கிரேவிக்கு உப்பு கொஞ்சம் கூட போடணும். ஏண்டா நாங்கள் நூடுல்ஸே இதில் போட்டு பெரட்டுறோம் தானே, அதனால் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நூடுல்ஸ்க்கும் உப்பு படும். மொத்தமாக 3 கரண்டி இங்கே உப்பு சேர்த்திக்கிறாங்க. அதோடே அவிச்ச நூடுல்ஸ் அதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்றாங்க. நல்ல கிரேவி எல்லாம் ஃபுல் நூடுல்ஸ்க்கும் படுற மாதிரி நாங்கள் பெரட்டி கொள்ளணும். அப்படி நீங்கள் பெரட்டி கொள்ளுங்க. பெரட்டினதுக்கு பின்னால் ஒரு 6 டீஸ்பூன் பட்டரை இதில் சேர்த்து இதை மூடி ஒரு 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை புழுங்க விடுங்க. அதோடு இந்த சூப்பரான நூடுல்ஸ் ரெடியாகிட்டு உண்மைக்கு நல்ல டேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சோயா மீட் மாயே விலங்கல்ல ஒரு கறியோடு வச்சு தின்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.